நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வயசுல சின்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு ஒண்ணு இல்லைன்னு அவதானே உன்னை ஊக்கப்படுத்தி இருக்கா. இப்ப பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இல்ல. புத்திசாலி மருமகளா இருந்திருந்தா ஆரம்பத்திலே உன்னை தடுத்து இருக்கணும். உன்னோட குடும்ப வாழ்க்கை இப்படி பாழாயிருக்காது. சம்பந்திமா நீங்களா? வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம். நான் பாத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லாம வந்துட்டோம். இல்ல இல்ல, எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இதுவும் உங்க வீடு தானே. வாங்க உள்ள வாங்க. இல்ல இல்ல, நீங்கெல்லாம் நிதானமா சாப்பிடுங்க, நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். அது அம்மா, எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. அப்புறம் வந்தனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஏன் நிக்கிறீங்க? அம்மா உட்காருங்கம்மா. சரி. வணக்கம். 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 வணக்கம் பாட்டி. நல்லா இருப்பா. என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க. எல்லாரும் சௌக்கியமா? ஆண்டவன் புண்ணியத்துல சௌக்கியங்க. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன் பாட்டி, நீங்க எங்க கிளம்புறீங்க? நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. ஏதோ ஒரு சாக்கு என்னால போகவே முடியல. ஆனா நான் இதுக்கு மேல போய் தான் ஆகணும். நான் அர்ச்சனாவோட மாமா மாமியோட நேரா ஹரித்துவாருக்கு போக போறேன். அதான் உங்க எல்லாரையும் ஒரு தடவை பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயம். அடிக்கடி வாங்க. அந்த ஆண்டவனுக்கு விருப்பம் இருந்தா மறுபடியும் வந்து உங்க எல்லாரையும் சந்திப்பேன். ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம்? எங்க கிராமத்துக்கும் நீங்க வரணும். நான் நீங்க சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ இல்ல இல்ல சம்பந்தி, இல்ல பரவாயில்ல இருங்க. வா அர்ச்சனா, வந்து என் பக்கத்துல உட்காரு. நான் இதோ வரேன் பாட்டி. அம்மா கிச்சன்ல இருக்காங்க, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப வந்துட்டு வாமா. நந்தினி அம்மா, எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்க, இத வந்துடுறேன். விஸ்வநாதன் ஆபீஸ்க்கு போயிட்டாரா? இல்லங்க, இன்னைக்கு அம்மா ஊருக்கு போறதுனால அவர் வீட்ல தான் இருக்காரு. நான் போய் மாத்திரை சாப்பிடணும். இப்போ வந்துடுறேன். வந்துருவா வந்துருவா. அம்மா, நேத்து ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்ததுல?
பாட்டிமா நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போற நந்தினி? நீ இங்கே உட்காரு. ஹலோ. ஓகே, நான் உடனே ஆஃபீஸ்க்கு வரேன். ம். அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே ஆஃபீஸ்க்கு போகணும். சரி தம்பி, நீங்க போங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தோம். ம். மாணிக்கம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்மந்தி வந்திருக்காங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. தோமா ஏதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சமோசா, இது கச்சோரி. மாணிக்கம், ஸ்டோர் ரூம்ல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்து நல்லா சலிச்சு வைங்க. சரிங்க சின்னம்மா, இப்பயே எடுத்து சலிச்சு வச்சிடுறேன். அக்கா அக்கா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நந்தினி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்றதுக்குள்ள ஊர்ல இருந்து அக்கா வந்துட்டாங்க. நம்ம குடும்பத்துல யாரும் எதையும் தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். தப்பா நினைக்க என்ன இருக்கு? அர்ச்சனாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதத்தான் நானும் சொல்றேன்க்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அர்ச்சனாக்கு எல்லா விஷயமும் தெரியாதுக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நந்தினிக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல ஏதோ மனஸ்தாபம்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. நந்தினி மாமியார் வீட்ல இருந்து கோவிச்சுட்டு தான் வந்திருக்கான்னு அர்ச்சனாவுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நந்தினி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் நாம பேசி இருக்கலாமே. ஆனா சொல்லல. இல்லக்கா, அவ என்கிட்ட சொல்லிட்டா. ஆ? என்னது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாரையும் பார்க்கலான்னு நான் இங்க வந்த, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. பாட்டிமா, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நீங்க எவ்வளவு நாள் ஹரித்வார்ல இருக்க போறீங்க? என்ன ஒரு 15-20 நாள் இருப்போம். ஓ, என்ன சொல்ற சாந்தி? உன்கிட்ட அவ சொன்னாளா? இவ்வளவு நாளா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்ததா? பின்ன நீ ஏன் என்கிட்ட சொல்லல? பெரியமா, நாங்க அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைன்னு தான் நினைச்சோம். கொஞ்ச நாள்ல அவங்களே சரியாயிடுவாங்கன்னு நினைச்சோம். பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைச்சோம். ஆமாக்கா, அந்த நேரத்துல உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருந்தது. அதனால நான் தான் கார்த்திக்கிட்டையும் இவகிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். வெளியில உட்காந்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நாமெல்லாம் உள்ளேயே பேசிட்டு இருக்கோம். நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்க்கா. அர்ச்சனா, நீ டீ எடுத்துட்டு வா. சரிம்மா. பெரியமா, கார்த்திக் மோகன் கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லிருக்காரு. எல்லாம் சரியாயிடும் பெரியமா. என்னது? இதுவரைக்கும் யாரும் அவர்கிட்ட பேசவே இல்லையா? கடவுளே. அப்படி இல்ல பெரியமா, நாங்க தலையிடுறது தப்புன்னு தோணுச்சு. ஒருவேளை மோகனுக்கு அது பிடிக்கலனா? ஆனா இப்ப வேற வழியே கிடையாது. நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இதுவரைக்கும் செஞ்சதே போதும். சொல்லு இப்போ. ஏன் தம்பி கிட்ட இதெல்லாம் சொல்லல? ஏன் வாய் மூடிட்டு இருந்த? அத்த ப்ளீஸ், இது பாருங்க, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வெளியே எங்க அம்மாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. அவங்க காதுல விழுந்தா என்ன நினைப்பாங்க? நான் அப்புறமா உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன். யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் என்கிட்ட இப்பவே சொல்லு. நடந்த விஷயத்தை ஏன் உன் மாமனார் கிட்ட மறைச்ச? அது
அப்போ பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. நான் வந்ததுல இருந்து பாக்குற காவேரி நல்லா தானே இருக்கா. நேத்து தான் மயங்கி விழுந்தா, அதுவும் நீங்க பண்ண காரியத்தினால தானே. திடீர்னு என் தம்பி வாழ்க்கையில இப்படி ஒரு இடியை இறக்கி இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. இவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இருந்தா இந்நேரம் அவங்க நந்தினிக்கு புத்தி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி இருப்பாங்கல்ல. அப்படி இல்ல அத்தை, எனக்கு முழு விஷயமும் தெரியாதே. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்காக உண்மையை மறைக்கணும் சொல்லுங்க? நந்தினி அம்மாவை எங்க காணோம்? அர்ச்சனா கூட உள்ளேயே தான் இருக்காளா? போறதுக்கு முன்னால எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு. ஆனா யாரையுமே ஒழுங்கா பார்க்க முடியலையே. அம்மா லக்ஷ்மி, நீ போய் எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிப்பா. ராதிகா, நீயே போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா. அவகிட்ட போய் எனக்கு டிஃபன்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. பார்த்துட்டு போகலான்னு தானே வந்திருக்கேன். போயேண்டி, இதுவும் நம்ம வீடுதான். எனக்கு நேரமாகுது, நான் போகணும். அம்மா, ஒன்னும் லேட் ஆகலம்மா. அவங்க இப்ப வந்துருவாங்க. ஆமா, வந்துருவாங்க. நானே போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, இல்லம்மா, நான் சொல்றத அவ டீ போடுறா. டீ ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளே கொண்டு வந்துருவா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. மோகன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். உன்னை பார்க்கறதுக்கு நான் இப்ப வரேன். இந்த நேரத்துல மோகன் வந்தானா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே. நான் உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். இந்த டீ குடி. எங்க கிளம்பிட்ட? அம்மா, நான் கார்த்திகை பார்க்க போறேன். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஆனா அவங்க யாரும் உன்னை பார்க்க வரலையே. கார்த்திக் தான். கார்த்திக், நான் கிளம்பிட்டே இருக்கேன்டா. மோகன், சாரிடா. நீ இப்ப என்ன பார்க்க வர வேண்டாம். நான் ஏன் இப்படி பேசுறேன்னு நீ யோசிக்கிறல்ல? இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாதுடா. வீட்ல ஏற்கனவே ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ வந்தீனா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. இன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் செட்டில் ஆயிட்டோம். நாம அப்புறமா மீட் பண்ணலாம். சரிடா, ஆனா என்னாச்சு? நான் நேர்ல பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா இன்னைக்கு மட்டும் வந்துடாதடா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அப்படியா? சரிடா. நான் வேணா உன் காலுக்கு வெயிட் பண்ணட்டுமா? பை. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு அவனை சந்திக்க முடியாதான். ஏன்? ஏதாவது காரணம் இல்லாமல சொல்லுவான். ஒரே ஒரு காரணம் தாண்டா. நந்தினிக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்ல. அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே இஷ்டம் இல்ல. அதான் வேண்டான்னு நாசுக்கா சொல்லிட்டான். இல்லம்மா, அப்படிலாம் இருக்காத. அப்புறம் ஏன்டா அவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருக்காங்க? பெத்த பொண்ணு அம்மா வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. அந்த வீட்ல யாருக்கும் கவலையே இல்லையா? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்களா? ஒரு போன் கூட இது வரைக்கும் அவங்க பண்ணல. வீட்ல ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க, ஒரு இன்விடேஷன் கூட இல்ல. அவங்களுக்கு நம்ம தேவையில்லை. அவங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வரது அவங்களுக்கு விருப்பமும் இல்ல. புகுந்த வீட்டுக்கு போன அவங்க வீட்ல யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லம்மா, நீங்க இந்த மாதிரி தேவையில்லாமல யோசிக்காதீங்க. என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கூட தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருக்கேன். அதுக்காக நேர்ல போய் பார்த்து பேசலாம்னு இருக்கேன். நீ ஏன்டா அவங்க கிட்ட பேசுறேன்னு பணிஞ்சு போயிட்டு இருக்க? உன்னையே நீயே ஏன் இப்படி தாழ்த்தி காட்டிக்கிற? அம்மா, என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இதுல அர்ச்சனாவோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் ஏன் விருப்பப்படிதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அதனால தானே என்னவோ என்னால யாருக்கிட்டையும் தைரியமா வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியல. இதுல அர்ச்சனா மேல எந்த தப்புமே கிடையாது. அத்தை, நாங்க எல்லாரும் அக்கா நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பாத்தியா காவேரி,
பெருசா பிச்சை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கா உன் மருமக. என்ன நல்லது பண்ணிட்டா? வீட்டுல இருக்கிற பெரியவங்களை சங்கடப்படுத்திட்டா. இவ பேச்ச கட்டுக்கிட்டு இவ குடும்பத்துல நடந்த விஷயம் எதையும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. நிஜமாவே இவ நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா தம்பி நல்லா தானே இருக்கா, அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கலாம்ல. இல்லத்து, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஏமா எதுக்கு மூடுற? கார்த்திகை இவ்வளவு சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என் தம்பியையும் சமாதானப்படுத்திட்டாங்க. காவேரி, இந்த சம்பந்தத்துக்கு இவ பேச்சு உன் புள்ள பேச்சு கேட்டுக்கிட்டு உன் பொண்ணு தலையில நீயே மண்ணவாரி போட்டுட்ட. அத்த, அர்ஜுனா பண்ண தப்புன்னு சொன்னா அது ஒண்ணுதான் அத்த. நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. எதுடி சந்தோஷம்? உன் வாழ்க்கையை இவன் நல்லா நாசம் பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் இந்த குடும்பத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லங்கிறத நிரூபிச்சிருக்காளா இவ? இவ பண்ண எல்லாமே சரிதானா? வயசு சரியா இருக்கா? அந்தஸ்து சரியா இருக்கா? ஏதாவது ஒண்ணு சரியா இருக்கா? அத்தை, வெளியில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் உங்க காதுல விழுந்தா நல்லா இருக்காது அத்தை. உன் பொண்டாட்டியோட பிறந்த வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு ரொம்ப கவலையும். உன் அக்காவை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? யோசிச்சிருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இங்க பாருங்க அத்தை, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். தெரியும்டா, உன் மாமியார்காரி வந்து வெளியே உட்காந்துருக்காளே, உனக்கு அவங்க மேலதான் அக்கறை. என்ன நடக்குதுங்க? வந்தவங்களை அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எது பேசுறதா இருந்தாலும் வந்தவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் டீயும் டிஃபனும் கொண்டு வாங்க. இதோ சரிங்க. அக்கா வாங்க.